என்ன நான் கத்துற நடராஜன் பயந்து போய் என்னை கூட்டிட்டு வர சொன்னானா? ஓ கடவுளே, சித்தப்பா வீட்டுக்கு வாங்க சித்தப்பா. அவனா வந்து கூப்பிட்டாதான் நான் வருவேன். அவனை வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பதான் பார்கவா இங்க இருக்கிய பார்கவா, என் மவனையும் மருமலையும் உள்ள வரக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போராட்டம் பண்றீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன் பாரு. எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு என் மகனும் மருமகளும் இங்க வந்து ஆகணும். வந்து ஆகணும், இல்லனா வீட்டுக்கு நடுவுல ஒரு கோட்டை போட்டுருவேன். அதான் வந்து தொலைச்சாச்சு. என்ன தொலைச்சாச்சு? பார்த்தல என் மகனும் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறான், தெரியுதுல்ல? என்னம்மா ஏண்டா என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சே, நான் நொடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். உன் கூட பிறந்த தங்கச்ச பார்த்து உனக்கு பாவமா தெரியல? உன் மகனும் மருமகளும் வீட்டுக்கு வராத உனக்கு பிரச்சனையா? இல்ல என் கூட யார பிறந்த போட அந்த பக்கம். குடியார பையல என் மூஞ்சிலே முடிச்சிடாத. எனக்கு அறிவுரை சொல்றியா நீ? என் பையன் வாழ்க்கைய ஒன்னாலதான் கேட்டு போச்சு. சித்தப்பா இங்க பாரு. எங்க பார்த்தாலும் என் பையன் பேசுற மாதிரியே இருக்கு. என் மகனை வாழ்க்கைய போச்சு. ஐயோ சித்தப்பா. பால்கோவா, என் மகனும் மருமகளும் இந்த வீட்டுக்கு வரணும். பால்கோவா, உன் தாலிய நான் செல்ஃப் பண்ணிடுவேன். டேய் அவரை பாருடா, பாவண்டா. இப்ப என்ன பண்ண சொல்ற? விடு, எல்லாம் காலையில சரியாயிரும். பால்கோவா, என் மகன் வரணும். ஜோதி, என்ன மன்னிச்சிரு ஜோதி. நான் உன்னை ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைச்சதில்லை ஜோதி. ஜோதி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல ஜோதி. உன்னை கல்யாணம் பண்ண விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல ஜோதி. பிரிஞ்ச நம்ம ரெண்டு குடும்பமும் நம்ம கல்யாணத்துலயாவது ஒன்று சேரணும்னு தான் இதெல்லாம் பண்ணேன் ஜோதி. ஆனால் மாமா இப்படி அவசரப்பட்டு தப்பாக முடிவு எடுப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல ஜோதி. நல்ல மாதிரி பேசினே ஏமாத்த பார்க்காத. இல்ல ஜோதி, நான் உண்மையை தான் சொல்றேன் ஜோதி. பேசாத. என்ன சொன்னாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். மனசு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பேசிட்டு குடும்ப நடத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியோ? அப்பாவை இழந்த துக்கத்துல இருக்கிற அம்மாவுக்காக தான், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான், என் அம்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் அவங்க சொன்னதை கேட்டு நான் இங்க வந்திருக்கேன். உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. தாலி கட்டியாச்சு, பொண்டாட்டிங்கிற உரிமையும் ஆச்சு, வீட்டுக்குள்ள வந்துட்டாளேங்கிற நினைப்புல அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது ஜாடையா பேசுறதும் ஏதாவது சாக்க வச்சு தொடறதுன்னு ஏதாச்சும் பண்ண, அப்புறம் நான் என்னைய கொளுத்திப்பேன். ஜோதி, என்னம்மா என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க?
என்னை புரிஞ்சுக்கோ ஜோதி. நான் எதையுமே வேணும்னு பண்ணல. அதே வார்த்தை திரும்ப திரும்ப பேசாத. எனக்கு கோவம் தான் வருது. உன்னோட விளக்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இங்க பாரு, எந்த ஜென்மனும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் கூட நான் சேரவே மாட்டேன். நீயும் நானும் சந்தோஷமா வாழ்ந்துடலாங்கிற நினைப்பு உன்கிட்ட இருந்தா எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. உன்னால நான் நிறைய எழுந்துட்டேன். காலத்துக்கும் அழியாத கெட்ட பேர் எனக்கு வாங்கி தந்துட்டேன். மன்னிக்க முடியாத தவறு நீ பண்ணிட்ட. முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என் அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நட போனமா நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு, இந்த ரூம்குள்ள வேணா நீ வரலாம், ஆனா என் மனசுக்குள்ள வரலாங்கிற நினைப்பே உனக்கு வேணாம். மீறி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைச்ச செத்துருவேன். ஜோதி, மாமா, மாமா எந்திரிங்க மாமா. ஜோதி, நீயா? மாமாக்கு காஃபிலாம் போட்டு கொண்டு வந்திருக்க. ஜோதி, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஜோதி.
இவ்வளோ சீக்கிரம் நல்லா மாறிட்ட. எது எப்படியோ உனக்கு என் மேல உள்ள கோவம்லாம் போயிருச்சா? போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜோதி ரொம்ப அழகா இருக்க. ஜோதி காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜோதி ஏண்டா எதுக்குடா என் கழுத்துல தாலியை கட்டின? நான் கேட்டேன் அது கட்டுன்னு. அதனால தானே எங்க அப்பா செத்தாரு. எதுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்லு. ஏன் இப்படி பண்ண சொல்லு. எனக்கு பதில் சொல்லு. ஏன் என் வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்லு. ஜோதி நான் ஒண்ணு பண்ணல ஜோதி. இருந்தாலும் உனக்கு ஓவர் நினைப்படா. பாவம் அவளே அப்பா இறந்த கோபத்தில் உன் மேல கொலவெறியில் இருக்கா. இதில் அவள் காஃபி போட்டு கொண்டு வந்து உன்னை எழுப்புறதாவது. விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சே. எழுப்புவோமா? சரி எழுப்புவோம். கார்த்தி அடியாத்தாடி, நமக்கு இதுக்கு வம்பு. நம்ம சும்மா யதார்த்தமா எழுப்ப போய் வேணும்னே தூங்கும்போது தொட வந்தியான பிரச்சனை பண்ணிட்டானா? வேணாம், அவளே இப்ப எந்திக்கிறாள எந்திக்கட்டும். இருக்கிற கவலையெல்லாம் மறந்து நல்லா தூங்கிட்டு இருக்க. தூங்கட்டும். ஜோதி, கோவம் இருக்கலாம், அதுக்காக எப்படியா? நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க. ஏதாவது ஆயிட போகுது ஜோதி. போய் முதல் ரெடி ஆயிட்டு சாப்பிடு. ஜோதி சொன்னா கேளு ஜோதி. ஜோதி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை சமாதானமெல்லாம் போக சொல்லலை. நீ கோவமாவே இரு, என்கிட்ட கூட பேச வேண்டாம். அதுக்காக இப்படி பட்னி கிடந்தா இப்படி? போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு சாப்பிடு. எனக்கு பசிக்குதுன்னு உன்கிட்ட சொன்னா? இல்ல, நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க. ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் ஒன்னும் செத்து போக மாட்டேன். இன்னும் உயிரோடு தானே இருக்கேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு.
இல்லை ஜோதி, நான் எதுக்காக சொல்றேன்னா உனக்கு இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். உன் அக்கறை எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். போயிடு. சே 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 சே, வெயில் நம்ம மேல பட்டாதான் முடிப்பே வருது. பிறந்ததுலேருந்து அப்படியே பழகி போச்சு. என்னது இது? நம்ம மகன் மாதிரி இருக்கு. ஜோதி மாதிரி இருக்கு. சே, இதுக்கு தான் காஸ்ட்லியான சரக்கா வாங்கி அடிக்கணுங்கிறது. மட்டமான சரக்கு அடிக்க போய் இன்னும் போதை இறங்கவே இல்லை. எங்க பார்த்தாலும் என் மகனும் ஜோதியும் நிக்கிற மாதிரியா இருக்கு. என் கண்ணுக்கு ரெண்டும் உண்மையா நிக்கிற மாதிரியா இருக்கு. சே, மட்டமான சரக்கா இருந்தா கூட பயங்கரமான சரக்கா இருக்கும் போலயே. சே, பேரை நோட் பண்ணாம விட்டமே. அறிவு கிட்ட சித்தப்ப, உனக்கு என்ன கண்ணு நொல்லையா? என் கண்ணெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா பாக்குற இடம்லாம் என் மகனும் ஜோதியும் இருக்கிற மாதிரியே தெரியுது. நிஜமாலுமே அது கார்த்தியும் ஜோதியும் தான். யாரை ஏமாத்த பாக்குற? அதான் உங்க அப்பா வெளியே துரத்திட்டானே. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? குடிகார பக்கி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு வீட்ல வேற இருந்துகிட்டு. எதுக்கு இப்படி சொல்லிட்டு போற? ஆமா, நம்ம பையதே. ஒரு தடவை சொன்ன உனக்கெல்லாம் புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? போ இங்க இருந்து. சொல்ல சொல்ல நீ கேட்காம. இது சாப்பிடாம கை கழுவுறீங்க? என்ன பண்றது, இப்ப இந்த வீட்ல எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. ஏங்க டேடி உட்காருடா. அவர் போனா போயிட்டு போறாரு. நான் என்னம்மா அப்படி பெரிய தப்பு பண்ணேன்? ஒரு தப்பு நீ செய்யலடா. அதையெல்லாம் விடு. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, எல்லாம் சரியாயிடும். நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ சாப்பிடு. கண்டதையும் யோசிக்காத கார்த்தி, சாப்பிடு. வாங்க உட்காருங்க, டிஃபன் வைக்கிறேன். சித்தப்பா சும்மா இரு சித்தப்பா, நானே கடுப்புல இருக்கேன். உனக்கு என்ன இளம ஊஞ்சல் ஆடுதோ? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. ஏன்டா மாவன இவ்வளோ கோவப்படுற? இப்ப எதுக்கு கில்லுன? இல்ல மாவன, நீ தானா இல்ல வேற யாராவது செக் பண்ண? நல்லா செக் பண்ண. மாவன, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்ன என்ன உண்மை? நேத்து நைட்டு சரக்க போட்டு வந்து எங்க அண்ணனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். அதுக்கு பயந்து போய் தான் உன்னை நைட்டோட நைட்டா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. என் மேல அவருக்கு அவ்வளோ பயம். எப்படி உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க வச்சேன் பாத்தியா?